ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் 4 டாபிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நார்மல் ஒயிட் பேப்பரை எப்படி ட்ரேசிங் ஷீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணலான்னா அதுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இது மாதிரி கொஞ்சம் காட்டன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த பேப்பரில் எந்த ஏரியாஸில் நம்ம ட்ரேசிங் ஷீட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஃபுல்லாக இதே மாதிரி தேங்காய் எண்ணெயை டிப் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு காட்டனோட ஒரு மெட்டீரியல், ஒரு கர்ச்சீஃப் ஏதாவது ஒன்று எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா தேங்காய் எண்ணெயும் நம்ம நல்லா வைப் பண்ணி எடுத்துடணும். இந்த பேப்பரோட பேக் சைட்லேயும் நமக்கு எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அதையுமே நல்லா கிளியராக வைப் பண்ணி எடுத்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம மெட்டீரியலுக்கு மேலே இதை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் மெட்டீரியலோட மேலே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம நல்லா இதை எக்ஸ்ட்ரா கோகோனட் ஆயிலை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுக்கிறோம். இனி இந்த பேப்பரை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா காய விட்டுறணும். இப்போ இது மாதிரி எத்தனை பேப்பர் வேணாலும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு அடியில் நான் ஒரு புக்கை உங்களுக்கு வச்சு காணிக்கிறேன். அந்த பிக்சர் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சருக்கு மேலே இதே மாதிரி ட்ரேசிங் பேப்பரை வச்சு அவ்வளோ ஈஸியாக அந்த பிக்சரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோனிலேருந்து ஒரு பிக்சரை நம்ம எப்படி ட்ரேசிங் பேப்பருக்கு ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாங்கிறதுக்காக தான். இப்போ நான் ஒரு பிக்சர் இங்கே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்சருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்த ட்ரேசிங் ஷீட்டை இதே மாதிரி வச்சு கொடுக்கணும். வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட 2 விரலை யூஸ் பண்ணி அந்த ஃபோனை நம்ம டச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு பிக்சர் ஃபோன் ஆஃப் ஆகாமல் இருக்கும். அதே டைம் பிக்சரும் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு நம்ம பென் வச்சு வரையும் போது விலகாமல் இருக்கும். இனி நம்ம யூஸ் பண்ணுற பென்னுங்கிறது கொஞ்சம் ஒரு ஜெல் பென் மாதிரியோ ஸ்கெட்ச் பென் மாதிரியோனா நமக்கு ஃபோனுக்கு மேலே நமக்கு வரைஞ்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டு வரைய முடியாது இல்லையா. இப்போ நான் வரையும் போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஜஸ்ட்டு டாட்டர் லைன்ஸாக தான் வச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபோனில் நம்ம இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டார்க்காக அதை நம்ம வரைஞ்சி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த ஃபுல் பிக்சரையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுதான் நம்ம லாஸ்ட்டாக வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச வியூங்கிறது. இதே பிக்சரை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் இந்த பிக்சரை பெருசாக்கிட்டு ஒவ்வொரு சைடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு நீங்கள் இதே மெத்தடில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டா போதும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நம்ம எப்படி ஒரு ஃபோன்லேருந்தோ ஒரு புக்கிலேருந்தோ பிக்சரை ட்ரேஸ் பண்ணுறதுன்னு படித்தாச்சு. இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண பிக்சரை எப்படி நமக்கு தேவைப்படுற மெட்டீரியலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக உங்களுக்கு தேவைப்படுற மெட்டீரியல் ஏதோ அந்த மெட்டீரியல் எடுங்க. அதுக்கு மேலே எல்லோ கலர் கார்பன் ஷீட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ளூவோ பிளாக்கும் நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கு மேலே என்ன த்ரெட்டு என்ன கலர் நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த ப்ளூ பிளாக்கு அந்த கார்பன் கலர் கொஞ்சம் எடுத்து நிற்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லோ கலர் கார்பன் ஷீட்டு யூஸ் பண்ணுறது. இனி அந்த கார்பன் ஷீட்டுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிக்சரை ட்ரேஸ் பண்ணணுமோ அந்த பிக்சரை இதே மாதிரி வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிக்சருக்கு மேலே பென்சில் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சி கொடுத்துட்டா போதும். ஒரு டாட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக வரைஞ்சி கொடுங்க. ஏன்னா எல்லோ கலர் கார்பன் ஷீட் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்போ நமக்கு ரொம்ப டார்க்காக தெரியாது, ரொம்ப மைல்டாக தான் தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு இந்த பிக்சரை நல்லா ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவைப்படுற பிக்சரை நமக்கு மெட்டீரியலை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வரைஞ்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த பிக்சரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி ஹூப்பில் எப்படி மெட்டீரியல் நம்ம டைட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். இதுதான் எம்ப்ராய்டரி ஹூப்பு. இந்த இடத்துல நமக்கு சின்ன ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த த்ரெட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த 2 ரிங்கையும் செப்பரேட்டாக மாற்றி எடுத்துடலாம். இந்த உள்ளே இருக்கிற அந்த சின்ன ரிங்குக்கு மேலே தான் நம்ம மெட்டீரியலை ஆக்சுவலாக வச்சு கொடுக்கணும். இப்போ இந்த ரிங்குக்கு மேலே நம்ம எந்த மெட்டீரியலில் ஒர்க் பண்ணோமோ அந்த மெட்டீரியலை இதே மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல் பக்கம்தான் நம்ம இந்த ஸ்க்ரூ வர அந்த ரிங்கை வச்சு நம்ம டைட் பண்ணி கொடுக்கணும். இனி மெட்டீரியலுக்கு மேலே இந்த ஸ்க்ரூ வர இந்த ரிங்கை இதே மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மேலே இருக்க நீடில் நம்ம டைட் பண்ணி கொடுத்துடணும். இனி இந்த ரிங்கோட சென்டர் போர்ஷனில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேப்ரிக் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு. ஆக்சுவலாக நமக்கு நல்லா டைட்டாக இருக்கணும் ஃபேப்ரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த சைடில் இருக்க மெட்டீரியலை ஜஸ்ட் நீங்கள் இப்படி இழுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் நல்லா டைட்டாகி கிடைக்கும். நீங்கள் சென்டர் போர்ஷனில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைட் அந்த ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு.
இனி நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இது மாதிரி காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரூ. 2 3 தான் ஒரு கலர்ஸுக்கு. நல்ல குவாலிட்டி உள்ளதுன்னா ரூ. 10 வரும் ஒரு கலருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நீடில் சாதாரணமாக ஸ்டிச் பண்ணுற நீடில் தான். ஆனால் அதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா இந்த நீடிலோட ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா எப்போவுமே எம்ப்ராய்டரி நம்ம ஒர்க் பண்ணும்போது சிங்கிள் த்ரெட் போட்டெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம். 3 ஸ்டாண்ட்ஸ் 4 ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் தான் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்போ அந்த ஐ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி இந்த த்ரெட்டை இதே மாதிரி எடுத்துகிட்டு அவங்க எப்படி நமக்கு வந்து அதை நீளமாக வச்சுருக்காங்களோ அதே பொசிஷனில் நீங்கள் அந்த நூலை மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பயங்கரமாக கெட்டு விழும். நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த நூலை எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த நூலை வந்து இந்த ஊசியில் வந்து கோர்த்துடலாம். நான் இப்போ எடுத்துருக்க நூலில் வந்து மொத்தம் 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். 6 நூல் சேர்ந்தது அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸுங்கிறது. நீங்கள் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ திக்னஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நூல் 2 3 நீங்கள் எடுத்துக்கலாம். இனி அந்த நூலோட எண்டில் ஒரு நாட் போட்டு கொடுத்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.